1 hour தான் இருக்கு. குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுடைய அசைன்மெண்ட் எல்லாரும் பண்றீங்கன்னு நம்புறேன். ஏன்னா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்த்தோம். என்னன்னா நம்ம மிஷின் லேர்னிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஷின் லேர்னிங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய சப்செட். ஸோ தட் நம்ம ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம ஹியூமன் மாதிரி திங்க் பண்றதுக்கு அதுக்கான டேட்டாவை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ண வச்சு த எபிலிட்டி டு லேர்ன் வித்தவுட் பீயிங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம். ஓகேவா? அதோடைய சப்செட் தான் டீப் லேர்னிங்லாம் பார்த்தோம். ஸோ மிஷின் லேர்னிங் வந்து மிஷின் ஒரு ஹியூமன் மாதிரி ஆக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் டேட்டா செட் கொடுக்குறோம். இதுக்கு என்னன்னு பேரு ட்ரைனிங் டேட்டா செட். இந்த ட்ரைனிங் டேட்டா செட்டை மெஷினுக்கு ஃபீட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் சில அல்காரிதம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வச்சு நம்மளால வந்து அண்டர்லையிங் டேட்டா அந்த அவுட்புட்டை வந்து நம்மளால எய்தர் கிளாசிஃபை பண்ணலாம் இல்லாட்டி ப்ரெடிக்ட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அதனால தான் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரெடிக்ஷன் 2 டைப் ஆஃப் இது இருக்குன்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க உங்க ப்ராப்ளம் யூஸ் கேஸ் தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதனுடைய பேட்டர்ன் என்னென்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ what are the 3 types of machine learning model? Supervised learning, unsupervised learning, reinforcement learning. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கும் என்ன கீ டிஃபரன்ஸ்? யாராவது குயிக்கா அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். ஜஸ்ட் குயிக்கா அன்மியூட் பண்ணி வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்? இல்ல சாட்ல கூட போடுங்க. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க லாஸ்ட் கிளாஸ்ல? மேம் சூப்பர்வைஸ்டுனா நம்ம ஒரு டேட்டாவுக்கு கொடுத்துருவோம் மேம், இதுல இருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்சூப்பர்வைஸ்டுனா அது நம்ம கொடுக்காததுல இருந்து எடுக்கிறது. ஓகே, கரெக்ட். ஸோ அப்போ சூப்பர்வைஸ்ல நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட் ஆஃப் டேட்டா ட்ரைனிங் டேட்டான்னு சொல்லுவோம், அதை கொடுத்துட்றோம், இதுதான் லேபிள் பண்ணிடுறோம். இப்படிலாம் இருந்ததுன்னா அவங்களை இந்த மாதிரி டாக் இமேஜஸ்னா டாக்னு கிளாஸிஃபை பண்ண, கேட் இமேஜஸ்னா கேட்டுன்னு கிளாஸிஃபைன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டு அதுக்கு இதுதான் லேபிள்னு நேம் எக்ஸாம்பிளும் கொடுத்துறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சு அதை லேர்ன் பண்ணிக்கும். ஸோ நம்மளால வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல என்ன பண்ண முடியும், நம்ம டேட்டா எதுவுமே ட்ரெயின் பண்ண கொடுக்காம லேபிள் டேட்டா, அதாவது அன்லேபிள்னு சொல்லுவாங்க, லேபிள் பண்ணி டேட்டாவை கொடுக்காம டேட்டாவை ஜஸ்ட் அப்படியே ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே அதுல இருக்க பேட்டர்ன் அனலைஸ் பண்ணும், குரூப் பண்ணும், கிளாசிஃபை பண்ணும், கிளஸ்டரிங்லாம் பண்ணும். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் டைம் பார்த்தோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னது? யாராவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னது? புரியலையா யாருக்கும் லாஸ்ட் கிளாஸ்? இல்ல யாராவது ஒருத்தங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியும். ஏஜென்ட் இருக்கும். ஓகே, நம்ம கொடுக்குற இது வந்து ஓகே ஆச்சுன்னா வந்து அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா டிக்ளைன் ஆயிடும். இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி சொல்லலாம்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ வந்து ஒரு ஏஜென்ட் இருக்கும், அந்த ஏஜென்ட் வந்து என்ன பேசிஸ்ல அது அக்செப்ட் ஆகும், டிக்ளைன் ஆகும்? இப்போ நீங்க நிறைய டெய்லி கிளாஸ் அட்டன் பண்றீங்க, வீக்லி நீங்க அசைன்மெண்ட் கொடுக்குறோம். சப்போஸ் நீங்க அசைன்மெண்ட் பண்ணுனீங்கன்னா ரிவார்டு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறது இல்ல, ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய ரிவார்டு உங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்குதோ, ஓகேவா, அதை பேஸ் பண்ணி இதுதான் கரெக்ட் அப்படின்னு ட்ரெயின் ஆயிடும். ஸோ சப்போஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், என்ன ஆகும், இது பண்ற தப்பு, இது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு வந்து அது லேர்ன் ஆகாது.
ஸோ இதுல என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இதான் லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஒரு ஏஜென்ட், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்கு. என்விரான்மெண்ட்ல பேஸ் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ்க்கு எய்தர் ரிவார்ட்ஸ், அதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா அது வந்து அந்த என்விரான்மெண்ட் இந்த மாதிரி அது வந்து திருப்பி லேர்ன் பண்ணி அடாப்ட் ஆகிக்கும். சப்போஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக், அதாவது பனிஷ்மெண்ட், பெனால்ட்டி அப்படிங்கும்போது பெனால்ட்டி கொடுக்கும்போது அந்த இதை வந்து லேர்ன் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன டைப் பார்த்தோம்? சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட். இது யாராவது அழகாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ சூப்பர்வைஸ்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ரா டேட்டா கொடுக்குறோம். இது வந்து ட்ரைனிங் டேட்டா செட் அண்ட் டிசைட் அவுட்புட் வருது. இதுக்கு ஒரு அல்காரிதம் வச்சிருக்கோம். இந்த அல்காரிதம் தான் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்க போறோம்னு சொன்னோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரே ஒரு அல்காரிதம் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம். ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வருது. கரெக்டா? ஸோ இப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னது இருக்கும்? ஃபார் அன் எக்ஸாம்பிள் சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, what are the two types of supervised learning? யாராவது குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். டூ டைப்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ் லேர்னிங். கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன். வெரி குட். ஸோ அப்போ கிளாசிஃபிகேஷன்ல யூ வில் கிளாசிஃபை வித் த லேபிள் டேட்டா. நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன், இதெல்லாம் எலிஃபண்ட் இமேஜஸ், இதெல்லாம் டைகர் இமேஜஸ். ஸோ இது கிளாஸிஃபை பண்ணும்போது நீங்கள் ஒரு திடீர்னு வேற ஒரு நியூவான ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, கம்ப்ளீட்டாக நியூ டேட்டாஸ் கொடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது அது கரெக்டாக அது வந்து எலிஃபண்ட். ஏன்னா அது ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருக்கு. இப்படியெல்லாம் இமேஜஸ் இருந்ததுன்னா இது வந்து எலிஃபண்ட் அப்படின்ட்டு. இது வந்து கிளாசிஃபிகேஷன். ரிக்ரெஷன்லாம் என்னது? எப்போ ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம், எப்போ கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம்? எப்போ ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம்? Regression வந்து ஒரு நியூமெரிக்கல் டேட்டா கொடுக்குறப்ப ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும். ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு, ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனுக்கு அந்த மாதிரி ஒரு ஷேர் வேல்யூவோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவோ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அசூம் பண்றது. கரெக்ட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு கண்டினியூஸ் ரியல் வேல்யூஸ், நியூமெரிக்கல் வேல்யூஸ், இது எல்லாமே கண்டினியூஸா இருக்கும். கிளாசிஃபிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதை கிளாசிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு இல்ல அது செப்பரேட் என்ன டேட்டாவா டேட்டா கொடுப்போம், என்ன டேட்டா செட் கொடுப்போம், என்ன டேட்டா டைப் கொடுப்போம்? இது நீங்க சொன்னீங்க நியூமெரிக்கல் வேல்யூ, கண்டினியூஸ் ரியல் நியூமெரிக்கல் வேல்யூ. இது எதுக்கு கொடுப்போம்? ஆர்டர். கேட்டகரி. இது வந்து ஆர்டர். ரெக்ரெஷன்ல தான் உங்களுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ வரும்போது ஒரு ஆர்டினல், ஆர்டர் அதெல்லாம் எடுக்க முடியும். ஆனா கிளாசிஃபை பண்றது வந்து எய்தர் திஸ் ஆர் தட். அப்போ கேட்டகரி, அவங்க ஃபீமேலா மேலா அப்படின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்லுவோம்? கேட்டகாரிக்கல் வேல்யூ. இது வந்து கண்டினியூஸ் ரியல் வேல்யூ ஆர் நியூமெரிக்கல் வேல்யூ. ஓகேவா? கிளியரா? ஸோ இதுதான் சூப்பர்வைஸ் லேர்னிங்ல டூ டைப்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது கிளாசிஃபயர். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ரிக்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மற்ற அல்காரிதம்லாம் பார்க்கலாம். யார் இதுல ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது? ஓகே, சூப்பர்வைஸ் லேர்னிங். ஓகே, அடுத்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல என்னது? வெரி சிம்பிள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவுட்புட் வேரியபிள் வந்து நமக்கு தெரியாது. அதாவது டேட்டா வந்து எதையுமே லேபிள் பண்ணி கொடுக்க மாட்டேங்க. இட் டு நாட் ஹாவ் அ லேபிள் ஆர் கிரவுண்ட் ட்ரூத். இதுதான் கார், இதுதான் அப்படின்னு சொல்லாம எல்லா கார் இமேஜஸ், பைக் இமேஜஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அது என்ன பண்ணும்? அதுவே குரூப் பண்ணிடும். ஓகே, இந்த இமேஜஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு, இதெல்லாம் நான் காருன்னு குரூப் பண்றேன், இதெல்லாம் வந்து பைக்னா பைக்குன்னு குரூப் பண்றேன். இந்த கான்செப்டுக்கு பேரு கிளஸ்டரிங்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ திஸ் இஸ் அன்சூப்பர்வைஸ்ல ஒரு டைப் வந்து கிளஸ்டரிங். வேற என்ன டைப் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணலாம்? கிளஸ்டரிங் ஒன்று வந்து குரூப் பண்றது. வெரி குட். ஸோ அசோசியேஷன் ரூல் மைண்ட். ஓகே, இது என்ன எக்ஸாம்பிள்? நீங்க ஆர்டர் பண்ணும்போது இப்போ அமேசான்ல யார் யாரெல்லாம் வந்து பைக் வாங்குறோமோ, நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்குறோமோ, ஹெட்செட்டோ இல்லை ஃபோன் கவர் வாங்குற மாதிரி அதனுடைய அசோசியேஷன் ரூல்ஸை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அதை அசோசியேட் பண்ண முடியும். எப்பப்பெல்லாம் கஸ்டமர் பிரெட் வாங்குறாங்களோ அப்போ அவங்க பட்டரும் வாங்குவாங்க. அது மாதிரி ஈஸியா உங்களால வந்து
அசோசியேட் பண்ண முடியும். இது மெயினா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்க்கு யூஸ் ஆகும். கஸ்டமர் இதெல்லாம் பார்த்த கஸ்டமர் திஸ் ஆல்சோ வீவ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம், அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருடைய சேல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் கேட்டகரிக்கல் வேல்யூஸ்க்கு எய்தர் திஸ் ஆர் தட்னு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ரிக்ரெஷனுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ரியல் வேல்யூஸுக்கு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்றோம், லீனியர் ரிக்ரெஷன். ஸோ இதுல தான் நிறைய டைப் இருக்கு. நம்ம வந்து என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போறோங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய யூஸ் கேஸ் என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றீங்க, என்ன டொமைன், பேங்கிங்கா, இன்சூரன்ஸா, இல்லை ரீட்டைலா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் என்ன என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அட்ரஸ் பண்ண போறோம், நமக்கு டேட்டா லேபிள் பண்ண போறோமா, லேபிள் பண்ணாம யூஸ் பண்ண போறோமா, சரி லேபிள் பண்ணிட்டு போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம், டிசிஷன் ட்ரீஸ் நிறைய இருக்கு, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், எஸ்விஎம்னு சொல்லுவாங்க, சப்போர்ட் வெக்டர் மெஷின்ஸ். இதுல ஒவ்வொரு அல்காரிதமா நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் பார்ப்போம். அடுத்தது இதுல வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல ரொம்ப முக்கியமானது கே மீன்ஸ் அல்காரிதம். உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா இன்டர்வியூலயுமே கேட்பாங்க கே மீன்ஸ் அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இன்டர்வியூல வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் பேசிக்ஸ் எல்லாருக்கும் கிளியர் தானே? சூப்பர்வைஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் வித் லேபிள் டேட்டா, அன்சூப்பர்வைஸ்ட் அன்லேபிள் டேட்டா, அதை கிளஸ்டர் பண்ணலாம், இல்லாட்டி அசோசியேஷன் ரூல்ஸ் பண்ணலாம். அசஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன பண்றோம், மாடல் பேசலனா மியூட்ல போறீங்களா? தேங்க்யூ. ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல என்ன பார்த்தோம், ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் இஸ் நத்திங் பட் உங்களுடைய ஹியூமன் லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மிஷின் இல்லையா? அந்த ஏஜென்ட்டை வந்து மாடல் ஏஜென்ட்டை நம்ம ட்ரெயின் பண்றோம். எப்படி ட்ரெயின் பண்றோம், ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி அதனுடைய இதை வந்து கண்டினியூஸாக அது லேர்ன் பண்ணுது. கண்டினியூஸ் லேர்னிங் பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்ட், தட் இஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் த பெனால்டி அண்ட் ரிவார்ட். ஓகேவா? ஸோ இதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அல்காரிதம். ஸோ நீங்க உங்களுடைய அசைன்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ல நம்ம என்னென்ன பண்ணோம், குயிக்கா பார்த்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அடுத்த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் அண்டர் சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு சூப்பர்வைஸ் லேர்னிங் கிளாசிஃபிகேஷன் யூசிங் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ என்னென்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல, யாராவது குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம், இங்க இருக்கிறது என்ன பண்ணமோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்க அசைன்மெண்ட் பண்ணவங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கும் இப்ப என்னென்ன பண்ணணும். குயிக்கா சொல்லுங்களேன், நம்ம என்ன ½ hour தான் இருக்கு, நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த லீனியர் ரிக்ரெஷன் பார்க்கணும். இப்ப நம்ம பார்த்தது லாஸ்ட் கிளாஸ்ல லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்றோம் மேம். வெரி குட். ஓகே, ஸோ அப்புறமேட்டு பேசிக் லைப்ரரிஸ் என்ன வேணும்? பாண்டாஸ். ஓகே, அப்புறமேட்டு நம்ம ட்ரைன் நம்ம பிடிச்ச யூஆர்எல் வந்து எத்தனை பர்சன்ட் ட்ரைன் பண்ணணும், எத்தனை ஸ்பிட் பண்ணணுன்றதுக்கு அந்த டைம் ஸ்பிட் இம்போர்ட் பண்றோம். ஓகே, வெரி குட். ஸோ நம்ம வந்து அப்புறம் எது அதிகமா இருக்கணும், ட்ரைனிங் அதிகமா இருக்கணுமா, டெஸ்ட் டேட்டா அதிகமா இருக்கணுமா? ட்ரைன் அதிகமாக இருக்கணும், டெஸ்ட் டேட்டா கம்மியாக இருக்கணும். ஓகே, வெரி குட். ஸோ மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா 70% இல்லை 80% ட்ரைனிங் டேட்டா. ஓகே, அதுக்கப்புறம் என்னது இதுல என்ன பண்றோம் முக்கியமானது? நம்ம என்ன மாடல் பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி தரோம் மேம். லாஜிஸ்டிக் பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம், அதனால லாஜிஸ்டிக் ரிலேஷனை இம்போர்ட் பண்றோம்.
வெரி குட். ஸோ மாடல் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர்வைஸ் லேர்னிங் லாஜிஸ்டிக், அதாவது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண போறோம் ஃபார் கேட்டகரிக்கல் வேல்யூங்கிறனால லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ரைட். இது எதுக்கு இந்த மெட்ரிக்ஸ் நம்ம இது பண்ணணும்? புதுசுல நம்ம டெஸ்ட் பண்ற டேட்டா வந்து கரெக்டா வந்திருக்குன்னு சொல்லி ஸ்டோரியும் ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். கரெக்ட். ஸோ நம்ம அக்யூரசி பேஸ் பண்ணி தான் நம்ம நம்ம பண்ண மாடல் ட்ரைனிங் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? டேட்டா செட்டை யூஆர்எல் அசைன் பண்றோம். ஓகே. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கலாம்? சிஎஸ்வி, எக்ஸல், யூஆர்எல் வந்து டைரக்டா டேட்டா எடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது? பாண்டாஸ். பாண்டாஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பாண்டாஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம்? டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாமா? கரெக்ட். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல டேட்டாவை ரீட் பண்றது, அதை அப்டேட் பண்ணி ஏதாவது தப்பு இருந்தா மாத்துறது, நல் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பண்றதுக்கு நம்ம பாண்டாஸ் யூஸ் ஆகும். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? எந்த ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டேட்டா வேணும்னு சொல்லி சொல்றோம் நம்ம இந்த ஸ்டெப்ல. ஓகே. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் வந்து மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி ஃபீச்சர் செலக்ட் பண்ணணும். அதுல ஒரு 100 காலம்ஸ் இருக்குன்னா 100 எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கு எது எதெல்லாம் வந்து உங்களுக்கு ரியலா வேல்யூ ஆட் பண்ணுமோ அந்த ஃபீச்சர்ஸ், விச் மீன்ஸ் அந்த காலம்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். தேவையில்லாத காலம்லாம் டிராப் பண்ணிடலாம். ரைட்டா? ஓகே. அடுத்தது இதுல என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம்? எப்படி கிளாஸிஃபை பண்ண போறோம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல அவங்களுடைய ஏஜ், ஃபேரு, என்ன ஜெண்டர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஒய் ஆக்சிஸ்ல அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா. இங்க வந்து கேட்டகரிக்கெல்லாம் எப்படி இருக்கு? எஸ் ஆர் நோ. சர்வைவ்டு எஸ், சர்வைவ் ஆகுனா நோ. ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் என்ன பண்றோம்? எத்தனை பர்சன்ட் டேட்டா வந்து ட்ரைன் பண்ணும், எத்தனை பர்சன்ட் டேட்டாவை டெஸ்ட் பண்ணணும் சொல்றாங்க. 20% வந்து ட்ரைன் பண்ணும், 80% 20% டெஸ்ட் பண்ணுவோம், 80% ட்ரைன் பண்ணுவாங்க. வெரி குட். ஸோ இங்க டெஸ்ட் சைஸ் 0.2னா 20%. அப்ப ரிமைனிங் இருக்க 80%, 0.8ங்கிறது 80% வந்து ட்ரைனிங்க்கு. ஓகே, வெரி குட். ஸோ ஸ்பிளிட் பண்ணிடுறோம். அடுத்தது அந்த இங்கதான் நம்ம ட்ரைன் பண்ற டேட்டா வந்து ஐட்ரேட் பண்ணி பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இந்த ஸ்டெப்ல. ஓகே. இந்த ஸ்டெப்புக்கு பேரு தான் ட்ரைனிங் ஸ்டெப். ட்ரெயின் பண்றோம். அப்ப நம்ம எந்த டேட்டா மட்டும் உள்ள கொடுக்கணும்? இங்க ஸ்பிளிட் பண்ணதுல அந்த 80% ஆன ட்ரைனிங் டேட்டாவை மட்டும் இன்புட்டா கொடுக்குறோம். ஸோ மாடல் டாட் ஃபிட்டுங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாடல் ஃபிட் ஆகி உங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிரும் பேஸ்ட் ஆன் திஸ் ஐட்ரேஷன் 200. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ ட்ரெயின் ஆகி முடிச்சிடுச்சு. அடுத்தது என்னது? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? டெஸ்ட் டேட்டாவை பிரிண்ட் பண்ணி எவாலுவேட் பண்றோம். ஓகே. ஸோ இது வந்து டெஸ்ட் டேட்டா எவ்வளோ பர்சன்டேஜ்? மீதி இருக்க 20%. ஸோ அதுவே என்ன பண்ணணும்னா ரேண்டமா கொஞ்சம் டேட்டாவை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வச்சுக்கும். ஸோ டெஸ்ட் பண்ணி இது கரெக்டா வருதா இல்ல தப்பா வருதா அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து இதை பண்றோம். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்றோம்? அக்யூரசி ஸ்கோர். இங்க அக்யூரசி ஸ்கோர் 0.75னா என்ன மீனிங்? வாட் டஸ் இட் சிக்னிஃபைஸ்? யுவர் அக்யூரசி ஸ்கோர். கரெக்ட். ஸோ 75% நம்ம மாடல் வந்து அக்யூரேட்டா இருக்கு. ஸோ அப்போ இது பெர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னா என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் வரணும்? வாட் இஸ் த வேல்யூ இங்க? 1.0 1.1, which means 100%. ஸோ என்னைக்குமே மாடல் வந்து மேக்ஸிமம் 0.75 70%க்கு மேல இருந்தாதான் ஓரளவு நல்ல மாடல். நம்ம அதை இன்னும் திருப்பி ஃபர்தரா நான் என்ன சொன்னேன், நிறைய மெத்தட் வச்சு டிஃப்ரெண்ட் அல்காரிதம் மாத்தி நீங்க மாடலை
சூஸ் பண்ணி அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணலாம், டேட்டாவையும் மாற்றலாம். டேட்டாவை நிறைய இன்புட் அதிகமான டேட்டா கொடுத்து சேஞ்ச் பண்ணியும் நம்ம அக்யூரசி ஸ்கோரை மாற்றலாம். ஸோ 50%லாம் இருக்கு அப்படின்னா விச் மீன்ஸ் தட் உங்க மெஷின் லேர்னிங் மாடல் வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணல, இட்ஸ் நாட் அக்யூரேட். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்கோர். ஸோ எப்படி யூஸ் பண்றோம் அதை? ப்ரெடிக்ஷன்ஸ் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரெடிக்ட். இங்க எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்றோம்? ட்ரெயின் பண்ணது மேல ட்ரைனிங் டேட்டா செட் வச்சு பண்ணோம், ஸ்பிளிட் பண்ண அந்த 80%. ப்ரெடிக்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? இன்புட்டா 20% டெஸ்ட் டேட்டா Test. மேம். டெஸ்ட் டேட்டா. ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான. இதே தான் நீங்க டீப் லேர்னிங் போனாலுமே எவ்வளவு அட்வான்ஸ்டு போனாலும் இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகேவா? உள்ள இருக்க மாடல் மாறும், நம்ம யூஸ் பண்ற நம்ம இங்க டெஸ்ட் பண்ற அந்த அக்யூரசி இந்த அல்காரிதம்ஸ் இதெல்லாம் கூட மாறலாம். ஆனா உங்களுடைய பேசிக் ஸ்டெப்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்றோம், தேவையான டேட்டா செட்டை லோட் பண்றோம், ஃபீச்சர் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காது, பட் ரியல் டைம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி பாண்டாஸ் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். நியூமரிக்கல் வேல்யூ என்னென்ன இருக்குன்னு பார்க்கறது, நல் வேல்யூஸ் ரிமூவ் பண்றது, அது மாதிரி நிறைய டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணி டேட்டாவை கிளீனா குவாலிட்டியான டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மாடலை செலக்ட் பண்ண மாடலை பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த ட்ரைனிங் டேட்டா. அதுக்கப்புறம் எவால்வேட் பண்ணுவோம் ஆர் ப்ரிடிக்ட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த டெஸ்ட் டேட்டா. இது நீங்க தூக்கத்துல எஞ்சி கேட்டாலும் இந்த ஸ்டெப்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம இனிமேல் பார்க்க போற எல்லா அல்காரிதமுக்கும் ஈவன் அட்வான்ஸ்டு இதுக்கும் திஸ் ஆர் ஆல் த பேசிக் ஸ்டெப்ஸ். அதனாலதான் உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன். உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுங்கும் போது நம்ம அடுத்த கிளாஸ் போக போக நான் இவ்வளவு டீட்டெயிலா போக மாட்டேன், அடுத்தது என்னென்ன அப்படின்னு தான் போவேன். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. கிளாசிஃபிகேஷன் நம்ம நெக்ஸ்ட் ரிக்ரெஷன் போறோம். பேசிக்கா மேம் இது எனக்கு புரியல, இது என்னன்னு தெரியலன்னா என்கிட்ட இப்பயே கேட்டுருங்க. வெரி குட் ஹர்ஷவர்தன், வெரி குட். ஓகே. ஸோ ஹர்ஷவர்தனுக்கு வந்து 0.75 வந்திருக்கு. வெரி குட். வேற யாருக்காவது அதிகமா வந்துச்சா? வேற யாருக்காவது அக்யூரசி அதிகமா வந்ததா? இதேதான் வந்துச்சா உங்களுக்கு? அப்ப என்ன யாரும் பண்ணவே இல்லை. ரைட்டா? நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்க உங்களுக்கு சிஸ்டம் இல்ல, என்னால பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு சூடோ கோடாவது எழுதுங்க, உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். இது ஸ்டெப் 1, இது அப்படியே ஹார்ட் கோட் பண்ணியாவது எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த இந்த அசைன்மெண்ட் பண்ணாதவங்க கிளாசிஃபிகேஷன் ரெக்ரெஷன் ரெண்டும் பண்ணணும். ஓகே. சரி, அடுத்தது போலாமா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கிளாசிஃபிகேஷன்ல? ஆமா. ஓகே. சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து எகெயின் சூப்பர்வைஸ் லேர்னிங் தான். சூப்பர்வைஸ் லேர்னிங்ல ரிக்ரெஷன் பார்க்க போறோம். கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரெக்ரெஷன் யூசிங் லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ சூப்பர்வைஸ் லேர்னிங்ல நமக்கு என்ன தெரியும்? அதே சேம் கான்செப்ட், லேபிள்டு ட்ரைனிங் டேட்டாவை நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுல இன்புட் என்ன, நம்ம எப்படி அவுட்புட் வரணுங்கிற எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துடணும். ஸோ ஓகேவா? இதுதான் வச்சு நம்ம வந்து ஃபீட்பேக்காக யூஸ் ஆகும். ஸ்டெப் 1 சேம் ஸ்டெப், பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. நீங்க அதனால தான் உங்களுக்கு நம்ம லாஸ்ட் இதுல என்ன பார்த்தோமோ அதே தான் வரும். ஸ்டெப் 1 வந்து லைப்ரரிஸை இம்போர்ட் பண்றோம். என்னென்ன லைப்ரரிஸ் வேணும்? சேம் திங், பாண்டாஸ். ஒரே நிமிஷம்.
சாரி, ஐ எம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்றதுல பாண்டாஸ். ஸோ பாண்டாஸ் வந்து நம்மளுடைய டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ரீட் பண்றது, அப்டேட் பண்றதுக்குலாம் யூஸ் ஆகுது. அடுத்தது என்னது, சேம் ஸ்டெப் மாடல் செலெக்ஷன்ல என்ன இம்போர்ட் பண்றோம், ட்ரெயின் அண்ட் டெஸ்ட் ஸ்பிளிட். இதை வச்சு தான் நம்ம ட்ரெயின் டேட்டாவும் டெஸ்டிங் டேட்டாவும் 80-20 70-30% ஸ்பிளிட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்கேல் அண்ட் லீனியர் மாடல். இப்போ இங்க என்ன டிஃபரன்ஸ் போனதுக்கும் இதுக்கும், இங்க என்ன மாடல் செலக்ட் பண்றோம், போனதுல என்ன செலக்ட் பண்ணோம், கிளாசிபிகேஷனுக்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் குயிக்கா. கிளாசிபிகேஷனுக்கு என்ன இது பண்ணோம், லாஜிஸ்டிக். லாஜிஸ்டிக். வெரி குட். ஸோ லாஜிஸ்டிக் வந்து ஒன் ஆஃப் தி அல்காரிதம்ஸ். அது மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு கிளாசிபிகேஷனுக்கு. அதே மாதிரி இங்க வந்து லீனியர் ரிக்ரெஷனுக்கு வந்து நம்ம லீனியர் ரிக்ரெஷன்ங்கிறத இது பண்றோம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் திங். ஆனால் இங்கே எகைன் டிஃபர் ஆகுது. போனதுல என்ன மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, அக்யூரசி ஸ்கோர். கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்ல வந்து இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். ப்ரிசிஷன் ரீகால் F1 ஸ்கோர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. இங்க இருக்க மெட்ரிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வேற லீனியர் ரிக்ரெஷனுக்கு யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ் எப்பயும் மாறும். அதாவது நியூமரிக்கல் வேல்யூ வரும்போது நம்ம யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ் வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர், ரூட் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸை மாத்திக்கும். ஸோ நான் என்ன உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்க யூஸ் பண்ற இந்த பேசிக் கான்செப்ட் ஸ்டெப்ஸ் சேமா இருக்கும். நீங்க என்ன மாடல் செலக்ட் பண்றீங்களோ அது வந்து மாறும், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூஸ் கேஸ். அதுக்கப்புறம் உங்க மெட்ரிக்ஸ் வந்து ஸ்லைட்லி மாறலாம். ஓகேவா. ஸோ நியூமரிக்கல் வேல்யூ ரிக்ரெஷன் வரும்போது இதை வச்சுதான் நீங்க வந்து அதுல எவ்வளவு எரர் இருக்கு, அக்யூரசி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ அடுத்தது மேட் பிளாட் லிப் டாட் பை பிளாட். இது எதுக்கு யூஸ் பண்றோம், இது நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் டேட்டா விசுவலைசேஷன்ல. இது எதுக்காக, யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மேட் பிளாட் லிப் டாட் பைல பிளாட். டீட்டெயிலா பார்த்தோம் ஒரு கிளாஸ்ல. graphical representation. வெரி குட். ஸோ ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வெரி குட் சண்முகா. பிளாட்டிங் கிராஃபிக்கல் விசுவலைசேஷன். ஸோ நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு எப்படி டேட்டா வந்து அந்த ப்ரிடிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பிளாட்லிப், மேட் பிளாட்லிப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்டெப் 1 கிளியரா எல்லாருக்கும். ஸோ பாண்டாஸ் பை டிஃபால்ட், ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டு, மாடல் செலெக்ஷன்ல இங்க லீனியர் ரிக்ரெஷன் எடுக்கிறோம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண போறது சூப்பர்வைஸ் லேர்னிங்ல ரிக்ரெஷன் அல்காரிதம். அடுத்தது மெட்ரிக்ஸ் வந்து இங்க மாறுது, போன இதுல இருக்க மாதிரி இல்லை. இங்க வந்து கிளாசிபிகேஷனுக்கு வேற மெட்ரிக்ஸ், ரிக்ரெஷனுக்கு வேற மெட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்டர்வியூல எல்லாம் கேட்பாங்க, ஸோ ஒரு ரிக்ரெஷனுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, மீன் ஸ்கொயர்ட் எரர், R2 ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இது வந்து பிளாட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது. ஸோ ஸ்டெப் 2 என்னது, ஸ்டெப் 2 என்ன பண்ணோம், நமக்கு என்ன வேணும் மெயினா, நமக்கு டேட்டா செட் வேணும். டேட்டா தான் இன்புட். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு URL CSVல இருந்து எடுக்காம நம்மளே வந்து சும்மா ஹார்ட் கோட் பண்ணி கொடுக்குறோம். என்னென்ன கொடுக்குறோம், என்னென்ன டேட்டா இருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிளான டேட்டா, உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சிம்பிளான டேட்டா. எவ்வளோ ஹவர் ஸ்டடி பண்ணாங்க, இப்ப நீங்க உங்களையே எடுத்துக்கோம். இப்ப நீங்க எவ்வளவு நேரம் எஃபோர்ட் போடுறீங்களோ, எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களோ, அதை பேஸ் பண்ணி உங்க ஸ்கோர் வருது அப்படிங்கறதான் ப்ரிடிக்ஷன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நேரம் படிச்சாங்கன்னா, நிறைய படிச்சாங்க, குவாலிட்டி அகைன், நிறைய நேரம் ஸ்டடி ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. இதுதான் ப்ரிடிக்ட் பண்றோம். ஸோ அப்போ 1 hour படிச்சாங்க, 2 hour படிக்கிறாங்க, 3 hours படிக்கிறாங்க, 10 hours படிக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த ஹவருக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ ஸ்கோர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு 8 hour படிச்சாங்கன்னா
அவங்களுக்கு ஸ்கோர் என்னங்கிறத நான் வந்து குயிக்காக ப்ரெடிக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ரியல் டைம்ல எப்படி இருக்கும்? நிறைய இன்புட் கொடுப்பீங்க, நிறைய ஹார்ஸ் டிஃப்ரெண்டான டேட்டா கொடுத்துட்டு, ட்ரைனிங் லேபிள் டேட்டா கொடுத்துட்டு, அதுக்கு ஸ்கோர் வந்து நம்மளே கொடுத்துருவோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா இவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் டேட்டா செட்டை பாண்டாஸ் வச்சு டேட்டா ஃப்ரேம் வச்சு ரீட் பண்றோம். இங்க வந்து நம்ம டேட்டாவை இன்புட்டா கொடுத்துட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஆர்எல் சிஎஸ்வி ஃபார்மேட்ல இல்லாம ஒரு ஹார்ட் கோட் பண்றோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னது? ஃபீச்சர்ஸையும் டார்கெட்டையும் ஸ்பிளிட் பண்றோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும்? ஃபீச்சர். என்ன ஃபீச்சர்? எவ்வளோ ஆர் ஸ்டடி பண்ணாங்கிறது ஃபீச்சர். ஒய் ஆக்சிஸ்ல டார்கெட் வந்து எவ்வளோ டெஸ்ட் ஸ்கோர். ஸோ கிளாசிஃபிகேஷன்ல என்ன பண்ணோம்? இதே தான். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருந்தது? அந்த எந்த கிளாஸ்ல டிராவல் பண்றாங்க, அவங்களுடைய ஜெண்டர் என்ன, ஏஜ், ஃபேர் எல்லாம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும், அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையாங்கிற டார்கெட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்துச்சு. ரைட்டா? ஸோ இதே மாதிரி இதுல நம்ம என்ன சொல்றோம்? இது வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ. இங்க வந்து நிறைய வேல்யூ வருது ப்ரிடிக்ட் பண்றதுக்கு. டெஸ்ட் ஸ்கோர் தான் உங்களுக்கு டார்கெட். ஒய் ஆக்சிஸ்ல டெஸ்ட் ஸ்கோர். ஓகேவா? ஸ்கோர்ங்கிறது ஹார் ஸ்டடிங்கிறதுல இதெல்லாம் என்ன வேல்யூ? What type of data it is? நியூமரிக்கல். நியூமரிக்கல். மோரோவர் எப்படி இருக்கு இந்த வேல்யூ? நியூமரிக்கல். ஓகே, இது எப்படி இருக்கு? கண்டினியூஸா இருக்கு. வெரி. ஸோ தீஸ் ஆர் தி கண்டினியூஸ் ரியல் வேல்யூஸ். ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம், இல்ல இது மாதிரி ஸ்கோரு, நம்மளுடைய கண்ட்ரியோட பாப்புலேஷன் ப்ரெடிக்ட் பண்றோம், ஷேர்ஸ் ப்ரெடிக்ட் பண்றோம். இது எல்லாமே ஒரு கண்டினியூஸ் வேல்யூஸ், ரியல் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம லீனியர், அதாவது ரிக்ரெஷன் மாடல் யூஸ் பண்ணி ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஃபீச்சர் செலெக்ஷன் தான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். பாண்டாஸ் வச்சு டவுன்லோட் பண்ணிடுறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபீச்சர் செலெக்ஷன்ல எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆர் ஸ்டடிடு, ஒய் ஆக்சிஸ்ல என்ன டார்கெட் டெஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது ஸ்டெப் 4 என்னது? இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம கிளாசிஃபிகேஷன்லயும் இதே தான் பண்ணோம். சேம் ஸ்டெப். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். டெஸ்ட் சைஸ் வந்து 0.3னா இங்க என்ன சொல்றாங்க? 30%. எவ்வளவு பர்சன்டேஜ்? 30%. 30யா 20யா 0.2? 20%. வெரி குட். ஸோ இதே சப்போஸ் இங்க 0.3 இருந்துச்சுன்னா 30%. 30%. உங்க ட்ரைனிங் டேட்டாஸ் எவ்வளவு இருக்கும்? 70% இருக்கும். வெரி குட். ஸோ அப்போ வந்து இது 70% ஆயிடும். ஓகேவா? இந்த ஸ்டெப் கிளியரா? இது சேம் ஸ்டெப் தான். எக்ஸ்ல வந்து ட்ரெயின், ஒய்ல ட்ரெயின், அதே மாதிரி எக்ஸ்ல டெஸ்ட், ஒய் டெஸ்ட், எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்பிளிட் பண்ணதுனால நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் எந்த ஸ்டெப்புக்கு எது கொடுக்கணும்? ட்ரைனிங்க்கு வந்து மாடல் ட்ரெயின் பண்ணும்போது ட்ரைனிங் டேட்டாவை கொடுக்குறோம், ஸ்பிளிட் ஆனது. ப்ரிடிக்ட் பண்ணும்போது டெஸ்ட் டேட்டாவை கொடுக்குறோம். சிம்பிளா இது நீங்க மெமரைஸே பண்ணிக்கலாம். எல்லா இதுக்கும் இதுதான் லாஜிக் ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இங்க தான் நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். எந்த மாடலை பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண போறோம்? எந்த மாடல் பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண போறோம்? லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷன். வெரி குட். ஸோ மாடல் நேம் வந்து லீனியர் ரெக்ரெஷன். பிகாஸ் எனக்கு வந்து ரிக்ரெஷன் டைப் கண்டினியூஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணணும். லீனியர் ரெக்ரெஷனை நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன் ஃப்ரம் sklearn லீனியர் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வெரி சிம்பிள், மாடல் டாட் ஃபிட்டுங்கும் போது நம்ம ட்ரெயின் ஆகும். ஸோ எப்படி ட்ரெயின் ஆகுது? எக்ஸ் ட்ரெயின், ஒய் ட்ரெயின். இங்க நம்ம டெஸ்ட் டேட்டா கொடுக்க கூடாது. அந்த 80% ஆர் 70% ஆன ட்ரெயின் டேட்டா மட்டும் கொடுக்கணும். இது எப்படி மெஷின் லேர்னிங் மாடல் வந்து இந்த ட்ரைனிங் டெஸ்ட் டேட்டா ஸ்பிளிட் பண்ணும்?
யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ரீவியஸ் ஸ்டெப்ல எந்த பேசிஸ்ல இது ட்ரைனிங் டெஸ்ட் டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணும்? இது பர்சன்டேஜ் நீங்க சொல்லிட்டீங்க. டெஸ்ட் சைஸ் வந்து 2.2னா 20%. இதுலயே கீவேர்ட் இருக்கு. யாராவது கரெக்டா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் குயிக்கா. சிம்பிள். இதுலயே கீவேர்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த ஸ்டெப்ல. ஜஸ்ட் கெஸ் தானே சொன்னேன் நான். இதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டெஸ்ட் சைஸ்னா என்னன்ட்டு 20%ன்னு. ஸோ இதுல என்ன இது என்ன டினோட் பண்ணுது? ரேண்டம் ஸ்டேட். இதுல இருக்க நேம் மாதிரியே ரேண்டமா டேட்டாவை அது சஃபிள் பண்ணி வச்சுக்கும். ஒரு 100 ரோஸ் இருக்கு அப்படின்னா 100ல ஒரு 80 ரோஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். இது டெஸ்ட் பண்றதுக்கு 20 ரோஸையும் வச்சுக்கும். அது வந்து அதுவே சஃபிள் பண்ணி வச்சுக்கும். இந்த ரேண்டம் ஸ்டேட் 42 அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, நம்ம மாடலை திருப்பி திருப்பி ஒரு 10 தடவை ரீட்ரெயின் பண்ணாலுமே அதே செட்டையே வச்சுக்கும். மாத்திக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மாடலோட அக்யூரசி கரெக்டா வராது. ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு அது என்ன செட் எடுத்துச்சோ அதே தான் வந்து அடுத்ததுக்கும் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் டேட்டால வந்து இந்த டெஸ்ட் டேட்டா எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையே தான் வந்து அடுத்த டைமுக்கும் அது ரிப்பீட் பண்ணிக்கும். நீங்க இப்போ அதை மாத்துனீங்க ரேண்டமா சஃபிள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் மாறும். இல்லாட்டி இந்த ரேண்டம் ஸ்டேட்டுங்கிறது இட் வில் ரீடைன் யுவர் ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் ஸ்பிளிட் ரேண்டம்னஸ். நீங்க எப்படி ரேண்டமா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே ரேண்டம்னஸ் வந்து கண்டினியூஸா நீங்க எத்தனை பேட்ச்ல நீங்க ட்ரெயின் பண்ணாலும் அது அப்படியே ரீடைன் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்பேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியலனா என்கிட்ட கேளுங்க. இல்லாட்டி கூகுள் பண்ணி இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லா நோட்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. வாட் இஸ் ரேண்டம் ஸ்டேட், டெஸ்ட் சைஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம அட்வான்ஸ்டு போகும்போது நான் இவ்வளோ டீட்டெயில் இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா மாறிக்கிட்டே இருக்கும் உங்க ஸ்டெப்ஸ் எல்லாம். அப்போ வந்து நம்ம இதெல்லாம் போய் பேசிக்கானதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகேவா? வில் டைரக்ட்லி ஜம்ப் இன் டு த கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ கம்மிங் பேக் ஸ்பிளிட் பண்றோம். மாடலை செலக்ட் பண்ண லீனியர் ரெக்ரெஷனை வச்சு ட்ரெயின் பண்றோம். ஸோ என்ன சின்டாக்ஸ்? மாடல் டாட் ஃபிட். நீங்க எந்தெந்த பைத்தான் கோட்ல மாடல் டாட் ஃபிட் பாக்குறீங்களோ அப்பனா என்ன அர்த்தம்னா இட் இஸ் எ ட்ரைனிங் ஸ்டெப். இங்க தான் நீங்க மாடலை ட்ரெயின் பண்றீங்க பேஸ்ட் ஆன் த ட்ரைனிங் இன்புட் டேட்டா. ஸோ நீங்க முன்னாடி ஸ்பிளிட் பண்ண 70 இங்க வந்து 80% ஆன ட்ரைனிங் டேட்டாவை இன்புட்டா கொடுத்து யூ ஆர் ட்ரைனிங் த மாடல். ஓகேவா? ஸோ மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? நம்ம கிளாசிபிகேஷனுக்கு பண்ணதே தான். ப்ரெடிக்ட் பண்ண. ஓகே, ஸோ ஏன் ப்ரெடிக்ட் பண்ணணும்? why should we predict? ரொம்ப சிம்பிள். ஏன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும்? ப்ரெடிக்ஷன்னா என்னது? இங்க ஏன் இன்புட் டெஸ்ட் கொடுக்குறோம்? ப்ரெடிக்ஷன்னா டெஸ்ட் பண்றோம், எவால்வேட் பண்றோம். இப்போ நீங்க வந்து ஒரு எந்த விஷயத்த பண்ணாலுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கல்ல, ப்ரெடிக்ட் பண்ணுவீங்கல்ல. நம்ம இவ்வளோ டேட்டா வச்சு ஒரு 80% ஆஃப் டேட்டா வச்சு மாடலை ட்ரெயின் பண்ணிட்டோம். நம்ம ஹியூமன் மாதிரி அதையும் மிஷினை வந்து டேட்டாவை கொடுத்து பண்ணிட்டோம். ஆனா ஒரு நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து இப்ப கிளாசிபிகேஷன்ல எலிஃபென்ட் இமேஜ் கொடுத்தனா அது எலிஃபென்ட் காமிக்குதா இல்ல கேட்டன் காமிக்குதா இல்ல டாகன் காமிக்குதா நீங்க டெஸ்ட் பண்ணணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளியரா. ஓகே, அப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இது தப்பா ப்ரெடிக்ட் பண்ணுது, தப்பா எவால்வேட் பண்ணுது. ஸோ நம்ம இது வந்து நம்ம மாடல் வந்து கரெக்டா ஒர்க் ஆகல, நம்ம இன்னும் அடுத்தது ஃபைன் டியூன் பண்ணணும், இன்னும் நிறைய டெஸ்ட் டேட்டா கொடுக்கணும், இன்னும் நிறைய வந்து இன்புட் டேட்டா மாத்தணும், வேற மாடல் கொடுத்து வேற லீனியர் ரிக்ரெஷனுக்கு பதிலா வேற ஏதாவது மாடல் அட்வான்ஸ்டு மாடல் கொடுத்து நான் வந்து இன்னும் என்னுடைய அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா? இப்ப ப்ரெடிக்ஷன்னா எல்லாருக்கும் புரியுதா இந்த ஸ்டெப்பு? எனக்கு யாராவது திருப்பி சொல்லுங்களேன். நான் என்ன சொன்னனோ அதை உங்க அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா
ப்ரெடிக்ஷன் வந்து போன கிளாஸ்ல யாருமே ஆன்சர் பண்ணல. ப்ரெடிக்ஷன்னா என்ன, எதுக்காக ப்ரெடிக்ட் பண்ணோம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்குற இன்புட்க்கு கரெக்டான அவுட்புட் வருதான்னு பார்க்குறேன். கரெக்ட். ஸோ கொடுக்குற இன்புட் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம். வெரி குட். இது எந்த டேட்டா வச்சு பார்க்குறோம், உங்கள்கிட்ட இருக்க ஆக்சுவல் இன்புட்லேயே 20% ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறோம் ரேண்டமாக செக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா இப்ப? ஸோ ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறம் எவாலுவேஷன். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுவோம். இது வந்து 10%, 50% ஒர்க் ஆகுதா, 70% ஒர்க் ஆகுதா, எப்படி எவாலுவேட் பண்றோம், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கோர் கொடுக்குறோம் இல்லையா? நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுனா, ஒரு அசஸ்மெண்ட் எடுத்தோன்னா அதுக்கு ஸ்கோர் கொடுக்குறோம். இதெல்லாம் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி. அதே மாதிரி மெஷின் லேர்னிங் மாடல்ல ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எவால்வேட் பண்ணி அதனுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல கிளாசிபிகேஷனுக்கு என்ன பார்த்தோம், என்ன மெட்ரிக்ஸ் எடுத்தோம், அக்யூரசி ஸ்கோர் எடுத்தோம். கரெக்டா? ஸோ அக்யூரசி ஸ்கோர் ஃபார் கிளாசிபிகேஷன் மெட்ரிக்ஸ். அக்யூரசி ஸ்கோர் வந்து அழகா நமக்கு சொல்லிடுச்சு, 0.75னா 75% அக்யூரேட்டா இருக்கு. ஸோ இதுக்கு மேலே போக போக 80-90% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்க மாடல் வந்து அக்யூரசி அதிகமாயிட்டே இருக்கு, பெஸ்ட் மாடல் அப்படின்னு அர்த்தம். கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னா உங்க மாடல் அக்யூரசி வந்து ஒஸ்ட் ஆயிட்டே இருக்கு. யூ ஹாவ் டு திங்க் அபவுட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம், சிமிலர் இதுதான். இங்க நம்ம யூஸ் பண்ற மெட்ரிக்ஸ் வந்து இது வந்து கண்டினியூஸ் நியூமரிக்கல் வேல்யூங்கிறதுனால லீனியர் ரிக்ரெஷனுக்கு மீன் ஸ்கொயர்ட் எரர்ங்கிறத ஒன்று யூஸ் பண்றோம். இது எல்லாமே நீங்க மேத்தமெட்டிக்கல், நீங்க மேத்ஸ்ல படிச்ச கான்செப்ட் தான். உங்களுக்கு ரியலா இன்ட்ரெஸ்ட்னா நீங்க மீன் ஸ்கொயர்ட் எரர்னு என்னன்னு அடிஷ்னலா கத்துக்கலாம். ஆனா எனக்கு மேத்ஸ்லாம் எனக்கு தெரியாது, என்னால திருப்பி இது பண்ண முடியாதுன்னா நீங்க இதெல்லாம் பைத்தான்ல லைப்ரரியா இருக்கு, ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணி நீங்க கத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான கான்செப்டும் உங்களுக்கு தெரியணும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இந்த அக்யூரசி ஸ்கோர், ப்ரிசிஷன், ரீகால், எஃப்என் ஸ்கோர் அலாங் வித் தட் இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர் இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து குயிக்கா சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன வருது, மீன் ஸ்கொயர்ட் எரர் 2.63, ரூட் ஸ்கோர் வந்து ஸ்கொயர்ட் ரூட்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர்ட் ரூட் ஸ்கோர் வந்து 1. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுடைய எரர் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம், ப்ளஸ் ஸ்கோர் எவ்வளோங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்கோர் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தராக உங்கள் மாடல் வந்து எரரை குறைக்கணும். ஆக்சுவலி ஐடியலாக என்ன பண்ணணும்னா எரரை குறைக்கணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வர எரர் இதுன்னு மட்டும் இல்லை, டீப் லேர்னிங் நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்டு லேர்னிங் போனாலும் உங்களுடைய எரர் ரேட்டை குறைக்க ட்ரை பண்ணணும், அக்யூரசி ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ திஸ் சுட் பி இன்க்ரீசிங் அண்ட் யுவர் எரர் ரேட் சுட் பி டிக்ரீசிங். ஸோ உங்க எரர் குறைய குறைய உங்க மாடலுடைய அல்காரிதம், உங்க மாடல் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் இது எரர் வந்துருச்சு, எரரை ப்ரெடிக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், எதுக்காக நம்ம மேட்பிளாட்லிப் வந்து டவுன்லோட் பண்ணோம் போன இதுல ஃபர்ஸ்ட்ல ஸ்டெப்ல இங்க பாத்தீங்கன்னா import matplotlib.pyplot as plot. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம், நீங்கெல்லாம் கரெக்டா சொன்ன மாதிரி டேட்டா விசுவலைஸ் பண்றோம். எப்படி விசுவலைஸ் பண்ணணும் நம்ம சொல்லணும், அப்பதான் அதுக்கு தெரியும். ஸோ எப்படி நீங்க பண்றீங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸ்கேட்டர் பிளாட்னா என்னது, நிறைய சார்ட்ஸ் பார்த்தோம், நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஸ்கேட்டர் பிளாட் எதுக்காக பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா, ஒருத்தருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம நிறைய அதுக்கு எஃபர்ட் போட்டு அது கத்துக்கிட்டோம். அது உங்களுக்கு அதுக்கும் இது கொடுக்கணும் அசைன்மெண்ட். டே 3 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன்ல நிறைய பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எதுக்கு ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணும், இதுலதான் பேசிக்கா பார்த்தோம். கேட்டகரிக்கல் டேட்டா, நியூமரிக்கல் டேட்டா,
நியூமரிக்கல் டேட்டாக்கு என்ன பிளாட் யூஸ் பண்ணோம்? டிஸ்கிரீட் கண்டினியூஸ் வேரியபிளுக்கு ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோமா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆர் மோர் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ இங்க நமக்கு எத்தனை வேரியபிள் இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆர் ஸ்டடிட் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல அவங்களுடைய ஸ்கோர் இருக்கு, டெஸ்ட் ஸ்கோர் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ரிலேஷன் பார்க்குறோம். மோர் தென் ஒன் வேரியபிள். இட்ஸ் அ மல்டிவேரியட், நாட் சிங்கிள் வேரியபிள். சிங்கிள் வேரியபிளா இருந்தா பார் கிராஃப், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். இதுக்கு வந்து நம்ம மோர் தென் 2 வேரியபிள்ஸ், 1 ஆர் 2 வேரியபிள் இருக்கும்போது ஸ்கேட்டர் பிளாட்ஸ், பை பிளாட் இல்லாட்டி ஹீட் மேப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீட் மேப்ஸ்லாம் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ல பார்த்தோம். சிபான் லைப்ரரி யூஸ் பண்ணோம் அதுக்கு. ஓகேவா? மேம் இதுதான் சொல்லுங்க. மேம் நெக்ஸ்ட் செஷன் 10 AM ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். ஸோ கேன் வி வைண்ட் அப் தி செஷன்? ஓகே, 2 minutes. ஓகே மேம். எல்லாரும் வீடியோஸ் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரே நிமிஷம். சரி, இது மட்டும் முடிச்சிடுறேன். ஸோ இப்போ ஸ்கேட்டர் பிளாட்ல பார்த்தீங்கன்னா கலர் என்னன்னு சொல்றோம், லேபிள் பண்ணிட்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்றோம்? எக்ஸ் லேபிள்ல ஹவர் ஸ்டடிட், ஒய் லேபிள்ல டெஸ்ட் ஸ்கோர். ஸோ டைட்டில் என்ன கொடுக்குறோம்? ஹவர் ஸ்டடிட் வெர்சஸ் டெஸ்ட் ஸ்கோர். அப்போ இங்க பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 hours படிச்சாங்கன்னா இந்த இந்த பாயிண்ட்ல அவங்க ஸ்கோர் வந்து 30. ஓகேவா? சப்போஸ் 3 hours படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க உங்களால எந்த டைம்ல வேணாலும் அதனால தான் இது கண்டினியூஸ் வேரியபிள். இங்க நீங்க இந்த இதை பிளாட் பண்ணீங்க கிராஃப் அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷன் வந்து ஓகே 3க்கு 35 மார்க்ஸ் வரும் அப்படின்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஈவன் இன்னும் அக்யூரேட்டா 37.5 அது மாதிரி உங்களால பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் லீனியர் ரிக்ரெஷன் ஃபார் கண்டினியூஸ் ரியல் வேல்யூஸ் டு ப்ரெடிக்ட். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதனுடைய அசைன்மெண்ட்டும் நான் கொடுக்குறேன். 2 அசைன்மெண்ட்டும் சேர்த்து பண்ணிட்டு வாங்க, லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். கைஸ் சீக்கிரமா வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். மேம் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுக்கிறீங்களா மேம்? ஒரே நிமிஷம். எல்லாரும் ஆன் பண்ணிட்டீங்களா? ரெடியா? ஃபைல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். 2 அசைன்மெண்ட்டும் முடிச்சுட்டு வரணும். இல்லாட்டி நான் எல்லாத்தையும் யாரை வேணாலும் கொஸ்டின் கேட்பேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகே.